சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் விடுதுகள் நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். இன்றைய விடுது நிகழ்ச்சிக்கு எமது அதிதியாக வந்திருக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர், அதே போல கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர், அதே போல ஊவா மாகாணத்தின் முன்னாள் பதில் முதலமைச்சராக இருந்தவர் செந்தில் தொண்டமான். வணக்கம், உங்களுடைய வருகை. வணக்கம். மிக நீண்ட நாளைக்கு பிறகு இந்த ஒரு நேர்காணலை உங்களோட நான் நினைக்கிறேன். கிழக்கு மாகாண ஆளுநராக நீங்கள் பதவியேற்ற போது கடைசியாக உங்களோட ஒரு நேர்காணலை கண்டிருந்தோம். அவசரமாக காணப்பட்ட நேர்காணல். நீங்கள் உண்மையாக கிழக்கு மாநிலத்திலே சேவையாற்றிய போது எல்லோருமே அந்த சேவையை பாராட்டியிருந்த ஒரு விடயம் எங்களால் பார்க்க முடிந்தது. இந்த நேரத்திலே உங்களுடைய முதல் கேள்வியாக அமைவது, இலங்கையை தவிர நாங்கள் சற்று வெளிநாட்டுக்கு சென்று வரலாம் நினைக்கிறேன். நேபாளத்திலே நடந்த வன்முறை அல்லது அரசாங்கத்தை கவிழ்க்கின்ற ஒரு போராட்டத்தில் செந்தில் தொண்டமானின் பெயர் அதிகமாக அடிபட்டது. இதை பற்றி நாங்கள் எல்லா ஊடகங்களிலும் இது போனாலும் கூட அதன் உண்மையான விடயம் என்பதை எங்களை ஆராயக்கூடியவருக்கும் எங்களுக்கு அறிய வேண்டிய இருக்கிறது. முதல்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சூரியன் நேயர்களுக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நேபாள் நான் பிஎஸ்ஐ ட்ரேட் யூனியன் தொழிற்சங்க கூட்டம் நடந்துச்சு, கான்ஃபரன்ஸ். அது சவுத் ஏஷியா பசிபிக்னு சொல்லி நான் இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு அங்கே கான்ஃபரன்ஸுக்கு சென்றிருந்த போது அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஈவினிங் மாதிரி ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா, அங்கே இருக்கிற இளைஞர்கள், போராடுற இளைஞர்கள், அதாவது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களும் ஒரு 19 பேரை நேபாள் போலீஸ் ஆர்மியும் சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு உடனே கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இங்கே வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த கான்ஃபரன்ஸ் அடுத்த கட்டங்கள் போகுமாங்கிற ஒரு கேள்வியை மனதில் இருந்தனால நான் என்ன பண்ணுறேன், ஈவினிங் ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் வர்றதுக்கு டிக்கெட் எதுவும் இருக்குதான்னு செக் பண்ணும்போது ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. மறுநாள் தான் இருந்துச்சு. இப்போ மறுநாள் ஃப்ளைட்டில் வர்றதுக்கான ஏற்பாடுகள் செய்துக்கிட்டு திரும்ப நான் ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் நைட்டு 10 மணிக்குள்ளே கலவரங்கள் பெரிய லெவலில் போக ஆரம்பிச்சதுனால அவங்க கர்ஃப்யூ போட்டு ஏர்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மறுநாள் ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை அமையலை. ஸோ அங்கே ஹோட்டலில் பார்த்தா நிறைய பேர் அன்னைக்கு ஃப்ளைட் இருந்தவங்கலாம் கீழே பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்களோட கலந்து பேசும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு எதுவும் ஏர்போர்ட் போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் நம்பர்லாம் பதிவிட்டுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஈவினிங் ஆக்சுவலாக நான் அதுக்கு பிறகு நான் வெளியில் போயிட்டு அந்த போராட்டக்காரர்கள் ஹோட்டலுக்கு வெளியில் போகிறது எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க கோஷங்கள் இட்டு தொடர்ந்து ஊர்வலமாக போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour இருந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்களோட மனநிலை என்ன, அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்ன, ஒரு அரசியல்வாதிங்கிற முறையில் நான் அந்த இடத்துல அதை இப்போ அவதானிக்கலாம்னு நினச்சி அதை பார்த்துட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 மணி 4:30 போல் நான் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த போன போராட்டக்காரர்கள் ரிட்டர்ன் எல்லா பில்டிங்கு எல்லாத்தையும் உடச்சிட்டு வரும்போது நான் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு 500லேருந்து ஒரு 1000 பேர் ஹெல்மெட்டு, மாஸ்க், ஸ்கார்ஃப், கேப் இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு உள்ளுக்கு ரிசப்ஷனை உடைக்கிறாங்க, கண்ணாடி உடைக்கிறாங்க, மேலே இருக்க சாண்ட்லியர் உடைக்கிறாங்க, சோஃபா உடைக்கிறாங்க, கிழிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சேதப்படுத்துகிறாங்க, ஏன்னா அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சு. அப்போ சேதப்படுத்தி அப்படியே அதில் ஒரு ஒரு 30-40 பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வர்றாங்க. அந்த குரூப்லேருந்து பிரிஞ்சு இன்னொரு குரூப் அப்படியே ரூம் பக்கம் போகிறாங்க. இந்த 30-40 பேர் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தோடனே கண்ணாடி உடைக்கிறாங்க, பிளேட் உடைக்கிறாங்க, அதில் அந்த புஃபேல இருந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வீசுகிறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல ஃபஸ்ட் தப்பிக்கணும், அதான் நம்மளோட எண்ணமாக இருக்கணும். பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கணுங்கிறப்ப அவங்க வந்த தோரணையை பார்த்தீங்கன்னா எல்லாம் முகத்தை கூடுதலான மறைச்சிக்கிட்டு தான் வந்தாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், டேபிளில் இருந்து அந்த சேவியட், அந்த ஹேங்கர்சீஃப் டேபிளில் இருந்ததை எடுத்து நான் என்னோட முகத்தை நான் ஃபஸ்ட்டு மறைச்சி கட்டுறேன். அதை மாறி தான் அவனு, வேறு வழியில் அந்த இடத்துல நம்ம யார் என்ன இதெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது. எனக்கும் நேபாளுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் சொல்லி புரியறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்புகள் இல்லை. ஸோ நம்ம அந்த மாதிரி நம்மளும் 2-3 டேபிள் அந்த இடத்துல தள்ளி விட்டோன்னே நம்மளும் அவங்கள சேர்ந்தவங்க நினச்சி, ஆக்சுவலாக எப்படின்னா இப்போ ஒரு 50 பேர் உள்ளே வந்தாங்கன்னா அந்த 50 பேர் ஒரு குரூப் கிடையாது. அதில் 7 பேர் ஒரு குரூப், 3 பேர் ஒரு குரூப், 5 பேர் ஒரு குரூப், 15 பேர் ஒரு குரூப். அவங்களுக்கு தெரியாது, ஆனால் குரூப்பாக வர்றாங்க, ஒரு மாப் மாதிரி. இப்போ நானும் அவங்களோடய இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே போகும்போது பார்த்தா புதுசாக குரூப் நிறைய வராங்க. இந்த குரூப் உடச்ச குரூப் வெளியில் போயிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்து வேறு எங்கே போகணுன்னு அவங்களுக்குள்ளேயே சோஷியல் மீடியாவில் பதிவிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நானும் அவங்களோடய அப்படியே வெளியே போய் ஹோட்டலுக்கு வெளியில் ஒரு கார்னரில், ஹோட்டல் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் கம் டீ ஷாப் மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன். அங்கேயே சைடெல்லாம் உடைச்சிட்டாங்க.
அங்கே நின்று இருந்தபோது பக்கத்தில் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர். அவர் வந்து அமெரிக்காவில் படித்த ஒரு நேபாளி. ஸோ இங்கிலீஷ் நல்லா பேசினாப்புல. அப்போ நானும் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், வெளியே நிற்காதீங்க, பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, நீங்கள் உள்ளுக்கு வந்துருங்கிறப்ப நான் அவரோட வந்து உள்ளுக்கு போயிட்டு ஹோட்டல் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 6-6:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சோஃபா தூக்கிட்டு போகிறாப்புல, ஒரு ஆள் அங்கே இருக்க புஃபே செட்டை தூக்கிட்டு போகிறாப்புல, ஒரு ஆள் கார்பெட்டை தூக்கிட்டு போகிறாப்புல, ஒவ்வொரு அங்கே இருக்கிற பொருட்கள் டிவியை தூக்கிட்டு போகிறாங்க, ஒவ்வொரு பொருட்களாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் பண்ணவங்கிறது வேற. அதுக்கப்புறம் களவெடுக்கிறதுக்குன்னு அதுக்கு ஒரு குரூப். ஒரு 6-6:30 அந்த ஹோட்டலோட முழு லைட்டையும் அமுத்திட்டு நடுவில் பார்த்தா லாபியில் வந்து கர்டன், சோஃபா இதெல்லாம் போட்டு நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பார்த்தேன்னா, ஆக்சுவலாக நெருப்பு வைக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு 2-3 ஹவர்ஸில் வந்து யாரும் தப்பிக்க முடியாது, சிக்கலாக போகுதுன்னு அந்த வாட்ஸ்அப் கால் நம்பர் ஷேர் பண்ணவங்களுக்குலாம் போட்டேன். இந்த மாதிரி லாபியில் வந்து நெருப்பு வைக்கிறாங்க, யாராச்சும் உள்ள ஏன்னா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் உடனே இப்போ தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தப்பிச்சு போங்க அப்படி. அப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவங்க திரும்ப மெசேஜ் அனுப்புகிறாங்க, என்னென்னா எங்களால் தப்பிக்க முடியல, ரூம் விட்டு வெளியில் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வந்தால் வெளியில் வந்து ஜாம் பண்ணியிருக்காங்க எமர்ஜென்சி எக்ஸிட்டை. ஸோ வெளியில் ஜாம் பண்ணியிருக்காங்க, வெளியில் வந்து உள்ளேருந்து எமர்ஜென்சி எக்ஸிட் திறந்தாலும் வெளியில் அது திறக்க விட மாட்டேங்குது. ஸோ வெளியில் திறக்க முடியல. ஸோ அப்போ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் திரும்ப ரூமுக்குள்ளே போகிறது தான், காரிடாரில் இருக்கிறது சேஃப்டி கிடையாது, போராட்டக்காரர்கள் வந்துட்டால் எங்களுக்கு பாதிப்பாயிரும், அதனால் நாங்கள் உள்ளே வந்து ரூமுக்குள்ளே போகிறோம். இன்னொருத்தவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த குரூப்பில், என்ன எங்களால் வந்து ரூம் அவுட் வெளியில் வர முடியல, அந்த கீ ஹோலில் பார்த்தா எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரூமை உடச்சி சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உள்ளேருந்து உடச்சி சாமான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க, நாங்கள் எப்படி இப்போ திறந்துட்டு வர்றது அப்படின்னு. அப்போ நான் என் கூட இருந்த அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அந்த இங்கிலீஷ் ஏன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு லோக்கல் லாங்குவேஜ், எனக்கு நேபாளியும் தெரியாது, அங்கே ஹிந்தியும் தெரியாது பேசுகிறேன். ஸோ லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்ச யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்றேன். அப்போ அந்த பையன் கேட்குறப்ப உங்கள் குடும்பம் யாராச்சும் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் தனியாக தான் வந்தேன், கான்ஃபரன்ஸுக்கு வந்தேன், என்னோடய ஃபேமிலிலாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்கன்னு சொன்னோடனே, அப்போ ஏன் நீங்கள் உள்ளே போகணுங்கிறீங்க, ஏன்னா நம்ம அவங்க கொள்கைக்கு எதிராக உள்ளே போகிறோன்னு தெரிஞ்சுன்னா நம்ம 2 பேரையுமே உள்ளே தூக்கி போட்டு எரிச்சிருவாங்க, அது நம்ம போக வேணாம் அப்படின்னாப்புல. அப்போ எனக்கு வந்து மனசு கேட்கல. என்ன காரணம்னா, காலம்பரம் நான் பார்த்தேன் 80 வயசு 75 வயசு வயதானவர்கள், அங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் பில்கிரிம் வந்தவங்க, குழந்தைகள், நாங்கள் வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் கூட நான் பார்த்தேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து உள்ளே இருக்கும்போது நம்ம அடுத்த ஒரு 2-3 மணி நேரம் போயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த என் கூட இருக்க அந்த நேபாள் பையன் நேபாள் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் பேசினாப்புல, அப்போ அவங்க சொல்லிட்டாங்க இப்போ அனுப்புறதுக்கு யாரும் இல்லை, எல்லாம் கலவரமாக இருக்குதுன்னு. போலீஸுக்கு பேசினாப்புல அவங்களும் யாரும் இல்லை அனுப்புறது. ஃபயர் சர்வீஸ் பேசினாப்புல அவங்க சொல்கிறாங்க ஊரெல்லாம் ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்குது, எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் இந்த சம்பவம்னா நேபாளத்தில் காவல்துறையோ அல்லது இராணுவமோ வந்து தலையிடுற மாதிரி இல்லை, அவங்களோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் போராட்டக்காரர்கள் அவங்களோட பல மடங்கு கூட இருந்தாங்க. ஸோ அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஸோ காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்லாம் நெருப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால ரோடெல்லாம் பிளாக், ஃபயர் சர்வீஸுக்கு வர முடியாது, ஏன்னா எல்லா இடமும் நெருப்பு இருக்குண்ணா. ஸோ அப்போ நான் அந்த இடத்துல சொன்னேன், சரி அப்போ நீ வரலனாலும் நான் போகிறேங்கிறப்ப கடைசி அவனும் ஒத்துக்கிட்டான், சரி நானும் வரேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு ஐடியா ஒன்று சொன்னேன், நீ நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டா நீ சொல்ல, நான் தான் வந்து இதை அணைக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண வைத்தேன், நீ என்னையே மாட்டி கொடுத்து நீ தப்பிச்சிருந்தேன். அப்போ வந்து சொன்னேன், இல்லை அப்படி நான் செய்ய மாட்டேன், பட் பரவாயில்ல நான் உன்னோட வரேன் அப்படின்னு சொல்லி நான் அவனை ஒரு பெரிய ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கடப்பாறை எடுத்துக்கிட்டு ஏதோ நாங்கள் ஹோட்டலில் உடைக்க போனோமே நாங்களும் உள்ளுக்கு போனோம். 2வது வாட்டி உள்ளுக்கு போனோன்னு நான் அவனை கூட்டிகிட்டு வெளியில் ஃபஸ்ட்டு எக்ஸிட்டை பார்த்தேன். உள்ளே இருக்கவங்களை காப்பாற்றினா ஃபஸ்ட் வெளியில் எந்த சைடுன்னு பார்க்கணும்ல, ஃப்ரண்ட்டில் லாபியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, எக்ஸிட். அந்த எக்ஸிட் வந்து எனக்கு தெரிஞ்சு கார்டன் பக்கம் ஒரு எக்ஸிட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு வெளியில் வந்து ஒரு சின்ன கேட் இருந்துச்சு வெளியில் போகிறதுக்கு. ஏன்னா வெளியில் வந்தால் நம்ம வெளியில் காப்பாற்றணும், நல்ல இருட்டாக வேறு இருக்குது. ஒரு 6:37 மேலே அங்கே நேபாளில் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸிட் வழியாக போகும்போது எல்லா எக்ஸிட்டுக்கும் ஒரு கட்டை மாதிரி கொடுத்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வரிசையாக எல்லா கட்டையும் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போக முடியல வெளியில இருந்து. எனக்கு திரும்ப சுற்றி லாபி வழியாக லிஃப்ட் கிட்ட இருக்க ஸ்டேர்ஸில் ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்கிற ரூம் நம்பர் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் ரூம் நம்பர் போயிட்டு இந்த பையன் ஃபர்ஸ்ட் காரிடரில் நின்றுக்குவான், யாராச்சும் வந்தால் சொல்லுவான் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஒன்றும் இல்லை அடுத்த ஃப்ளோர் போங்கன்னு அங்கே தள்ளி விட்டு இந்த ஃப்ளோரில் இருக்கிற காப்பாற்றக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாம் இப்போ என்னன்னா சில பேர் என்ன பண்ணாங்கன்னா 5 பேர் ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டாங்க, இப்படி சில பேர் 7 பேர் ஒரு ரூமில் இந்த மாதிரி. ஸோ அதனால் அவங்கள வெளியில் எடுத்து கார்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா செல்ஃபோன் லைட்டு தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்கள நிற்க வச்சு யாருக்கும் தெரியாமல் மெதுவாக கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் கார்டனுக்கு வெளியில் விட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஆரம்பித்து விடிய கிளம்புற 3 மணி வரைக்கும் இந்த ப்ராசஸ் போச்சு எங்களுக்கு. அதுக்கு பிறகு தான் ஆர்மி வந்தாங்க, அதுக்கு பிறகு தான் ஃபயர் சர்வீஸ்லேருந்து எல்லாம். அதில் என்ன இதுன்னா போகிறவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து தப்பிச்சமா பொழைச்சமா போனோன்னு தான் பார்ப்பாங்க தவிர அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் யார் என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆமாம், எல்லாமே வெளிநாட்டவர்கள். ஸோ அதில் ஒரு 2-3 ஃபேமிலிஸ் வந்து உங்கள் பேரை சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியும்னு என்னன்னு கேட்குறப்ப செந்தில் தொண்டமான் ஸ்ரீலங்கான்னு சொன்னோன்னே அவங்க திரும்ப வெளியில் அவங்க வெளியில் காப்பாற்றிட்டு வரும்போது அவங்களோட பாதுகாப்புக்காண்டி சில வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க.
நம்ம திடீர்னு யாராச்சும் வந்து தாக்கினா என்ன ஏதோ ஒரு சேஃப்டிக்கு அவங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது இப்போ என்னையுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. நானே ஒரு டூரிஸ்ட் தானே, நம்மள அந்த இடத்துல நானே ஒரு நேபாள் நாட்டை இருந்தவன் தானே, இப்போ இவர் எப்படி நம்புறது? அவங்களோட பாதுகாப்பு அவங்க வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க போயிட்டு திரும்ப வந்து ட்வீட்டும் ஃபேஸ்புக்கில் அவங்க திரும்ப நாட்டுக்கு போனோன்னே இந்த மாதிரி செந்தில் தொண்டமான் வந்து எங்களை காப்பாற்றினார் நன்றின்னு சொல்லி அது அப்படியே நேபாள் நியூஸில் கவர் ஆச்சு. அந்த நேபாள் நியூஸ்லேருந்து இந்தியா நியூஸ் கவர் ஆகி அப்படியே இப்போ ஸ்ரீலங்கா நியூஸ் வந்துச்சு. அப்படிதான் அந்த சப்ஜெக்ட் வந்து பரவிச்சு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இடத்துல உள்ள அந்த முடிவு எடுத்துட்டு போகலான்னா அந்த 30 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 15 பேராவது தீயில மாட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக எங்களாலையுமே வந்து சில பேரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. சில ஃப்ளோரில் வந்து நெருப்பு ஓவராக போய் உள்ளுக்கு போக முடியல, அந்த ஹீட்டுக்கும் புகைக்கும் உள்ளுக்கு போக முடியல. ஆனால் சில ஃப்ளோர்ல எல்லாம் வந்து நானும் என்னோட அந்த ஸ்கார்ஃப் எல்லாம் கழட்டிட்டேன், ஏன்னா பிரீத் பண்ண முடியல. அப்போ அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில் கூச்சிருக்காங்க. ஃபயர் ரூமுக்குள்ள வந்தோடனே கூச்சதில் கீழே அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் வந்து பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃப்ளோரில் ரூம் உடச்சிட்டு போனோன்னு ஒரு பங்களாதேஷ்காரர் இருந்திருக்கிறார். இப்போ அவர்கிட்ட பர்ஸ் பணம்லாம் கேட்கும்போது அவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கிறார், கொடுக்க மாட்டேதுன்னு உடனே அவரை கத்தியால் குத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. பட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம மெஷின் கிடையாது, நம்ம மனிதர்கள். இன்னொன்று இலங்கை கிடையாது, தெரியாத நாடு, தெரியாத மக்கள், அதுக்குள்ளே போயிட்டு வந்து காப்பாற்றுங்கிறது வந்து ஒரு ரிஸ்கான வேலை தான். பட் அது நான் வந்து அந்த இடத்துல ஒரு மனிதாபிமான இடத்துல நம்ம என்னைக்கு இருந்தாலும் ஒரு மனிதர் சார்வது இயற்கை. நம்மளால் ஒரு 10 பேர் காப்பாற்ற முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அதை காப்பாற்றணும்னு அந்த ரிஸ்க் அந்த இடத்துல எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு. அதை தொட்டு இந்த இது பரவ தான் வந்து அரசியல்வாதிகள், பிரமுகர்கள், சினிமா துறையில் இருக்கவங்க மற்றும் என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் வந்து பாராட்டி அதை போஸ்ட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய காணொலி காட்சிகளும் நாங்கள் பார்த்தோம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் செயல்படுறீர்கள். இந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு நாள் நீடித்ததா, அடுத்த நாள் இந்த மாதிரி? இல்லை, ரெண்டு நாள் போராட்டம், 3 நாள் போச்சு. பட் அங்கே இருக்க பிரதம மந்திரி உடனே ரிசைன் பண்ணிட்டார். ஸோ அதனால வந்து அது போராட்டம் வந்து அமைதியாயிடுச்சு. அவர் ரிசைன் பண்ணனால ஆர்மி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. போராட்டக்காரரால் பாதிப்பு எதுவும் இல்லை. அதில் அந்த களவெடுக்க வந்து ஒரு பெரிய குரூப் இருந்தாங்க, அவங்கனால தான் பிரச்சனை. அடுத்த நாள் என்ன பிரச்சனைனா, நிறைய இடங்கள் அவங்க எரிச்சனால தங்குறதுக்கு இடங்கள் கிடையாது, கிடைக்கிறதுக்கான பற்றாக்குறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. கிடைச்சதெல்லாம் அங்கே இருந்த அந்த முதியோர்களும் இருந்த குழந்தைகளுக்கு இப்போ கிடைச்ச கொஞ்சம் பிரெட்டு பன்ஸ்லாம் கிடைச்சிச்சு, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா நம்மளால் வந்து 2-3 நாட்கள் கூட சாப்பிடாமல் இருக்க முடியும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. முதியோர்களையும் குழந்தைகளுக்கும் கொடுத்தோம். அதே மாதிரி சில இடங்களில் 1-2 ரூம்ஸ் கிடச்சிச்சு, ஆஃபீஸ் ரூமில் ஒரு தங்குறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது லேடிஸ்க்கெல்லாம் அந்த இதை கொடுத்துட்டு நம்ம வெளியில் ரோட்டில் படுத்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம எப்படினாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், மற்றவர்களுக்கு அந்த இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். உண்மையாக ஒரு மனிதாபிமான செயற்பாடு. நீங்கள் இதை சொல்கிற போது எனக்கு அரசியலில் ஆரம்ப காலகட்டம் நினைக்கிறேன், 2014ஆம் ஆண்டு நினைவு இருக்கிறேன் உங்களுக்கு, மீரியாபத்தையில் நடந்த மண் சரிவு. அந்த மண் சரிவு நேரத்தில் செந்தில் தொண்டமானுங்கிற ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு மனிதர் அங்கு செயல்பட்ட விதம் பேசு பொருளாக இருந்தது. அதையும் நாங்கள் ஒரு நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதாவது இப்போ கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நம்ம தப்பிச்சிட்டோம்னா நம்ம தப்பிச்சு வர வேண்டியது தானே, எதுக்கு போயிட்டு தேவையில்லாமல் அங்கே உன்னை நம்பி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுங்கிற கட்சி இருக்குது, ஒரு தலைவராக இருக்கிறீங்க, ப்ளஸ் வந்து மலைய மக்களுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது, இன்னும் எக்கச்சக்க அவங்களுக்கு தேவையான உதவிகள், அவங்களுக்கு தேவையான உரிமைகள் பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குது, எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், இது நம்ம இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதில் கண்ணுக்கு நேராக ஒரு 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 அநியாயமோ ஒரு தவறு நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம தட்டி கேட்கணும், அது வந்து நம்மளோட இது. அதே மாதிரி கண்ணுக்கு நேராக ஒருத்தர் உதவி கேட்கும்போது நம்ம எதிர்காலத்தை யோசிச்சுட்டு அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது வந்து அது வந்து ஒரு சுயநலமாக மாறும். நீங்கள் சொன்ன மாதிரி மீரியாபத்தை 2014 வந்து நான் வந்து அமைச்சராக இருந்தேன், 2009 ஊவா மாகாண அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்போனேன். அந்த பீரியடில் தான் அது நடந்துச்சு, அக்டோபர் கடைசியில் அது நடந்துச்சு. எனக்கு தகவல் சரியாக 1 மணி நேரத்தில் வந்துருச்சு. நான் உடனே ரெடியாகி நான் அங்கே கிளம்புறேன் போகிறதுக்கு. அப்போ எனக்கு பாதுகாப்பாக இருந்த பாதுகாப்பு காவலர் வந்து காவலர்கள் வந்து இல்லை போகக்கூடாது, மண் சரிவுங்கிறது வந்து எவ்வளோ நாள் நடக்கும், இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நடக்கும், 2 மணி நேரம் கழிச்சு நடக்கும், NBRO பார்த்து இனிமேல் நடக்காதுன்னு சொன்னால் மாத்திரமே தான் உங்களை கூட்டிகிட்டு போக முடியும்னு சொன்னப்போ நான் அது எல்லாத்தையும் மீறி இல்லை, நம்ம அந்த மக்களை போய் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் நம்ம அங்கே போய் நின்று நம்ம அவங்கள சில பேர் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் காப்பாற்றக்கூடியவங்க எத்தனை பேர் இருந்தாங்க. நம்ம அந்த நேரத்துக்கு அங்கே போய் செயல்படலைன்னா அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் அவங்க செயல்பட்டால் கூட, NBR போய் செயல்பட்டால் கூட நமக்கு அந்த மனசாட்சி வந்து இடம் கொடுக்காதுங்கிறப்ப நான் அங்கே காவலர்கள் மீறி அங்கே ஃபஸ்ட் போனேன். சரியாக 2 மணி நேரத்தில் இருந்த ஒரே பொலிட்டிஷியன் நான் தான். ஏன்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, மண் சரிவு வந்துடும்,
நீங்கள் அதில் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? நான் அந்த நேரத்தில் 2014 வந்து என்னோடய உயிரோருக்கு மேலே நம்ம மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி சென்றுங்கிறப்போ இப்போ 2025 எனக்கு இது ஒரு பெரிய மேட்டராக தெரியல. அந்த நேரத்தில் வந்து இதாவது ஒரு போராட்டக்காரர்கள் மனிதர்களோட இருக்கிற பிரச்சனை, அது வந்து இயற்கை சுனாமி லேண்ட்ஸ்லைட்லாம் நம்ம கணிக்க முடியாது அடுத்து எப்போ வரும்னு சொல்லி அந்த இடத்துலேயே வந்து சம்மந்தப்பட்ட இடத்துலையே 2 மணி நேரத்தில் போயிட்டு கிட்டத்தட்ட அங்கே மீதி இருக்கிறவங்கள வந்து மீட்கிறதுக்கான முழுமையாக செயல்பட்டனால எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னா, அரசியல் வந்துட்டா மக்கள் சேவன் வந்துட்டா நம்மளோட சுயநலங்களை தாண்டி அரசியல் செய்கிறது தான் ஒரு நல்ல முறையான அரசியலுங்கிறது. எங்களோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானையாட்ட அதை நாங்கள் படித்தது. அதே தான் ஆர்மோ தொண்டமானையா அவர்கிட்ட படித்தார், நானும் அவர்கிட்ட தான் படித்தேன். அப்படிங்கிற இருக்கும்போது அதை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி நிலைநாட்டணும்னு எப்போதுமே நம்ம மனசில் இருக்கிறது. மக்கள் சேவையை முன்னிறுத்தி தான் செயல்படணுங்கிறது. இந்த நேரத்தில் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது நீங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவராக இருக்கின்றீர்கள். இவ்வாறு இருக்கின்ற போது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். உங்களை பொறுத்தவரையில் அரசாங்கத்தோடு சில பிரதி சபைகளை இணைந்து செயல்படுகின்றீர்கள். அந்த வகையிலே பொதுவான கருத்து, அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவராக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம், இந்த அரசாங்கத்தின் நடைமுறை எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? இல்லை, இதில் 2 விஷயம் இருக்குது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு தனி பெரும்பான்மை இருந்திருந்தால் நாங்கள் வந்து யாரோடையும் சேர்ந்திருக்க மாட்டோம். பட் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு வந்து நுரேலியா மாவட்டத்தில் பதுளை, கண்டி, ரத்னபுர, கேகால், மாத்தலை போன்ற மாவட்டங்களில் பிரதிநிதிகள் இருந்தாலும் தனி ஆட்சி அமைக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லாமல் இருந்தது. ஏன்னா 3 கட்சிகள், எஸ்ஜேபி பக்கம் ஒன்று, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பக்கம் ஒன்று, என்பிபி பக்கம் ஒன்று. அப்போ நம்ம வந்து 2 தரப்பினருடைய பேச்சுவார்த்தை பண்ணோம். இதில் வந்து ஒளிவு மறைவுக்கெல்லாம் வந்து நான் எப்போதும் வந்து என்னோட பதில்கள் எப்போதும் நேர்மையாக இருக்கும். 2 தரப்பினரோட பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்போ என்பிபியோட நடத்தின பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு 2 இது இருந்துச்சு. என்னென்னா, ஒன்று அரசாங்க தரப்புனால அரசாங்கத்தோட டெவலப்மெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 சபைன்னா 5 சபை நம்ம என்பிபிக்கு கொடுக்குறோம், 5 சபை என்பிபி நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா வி ஆர் ஓகே. ஸோ அதுக்கு அவங்க வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் மெஜாரிட்டி இருக்கிற சபையை நீங்கள் எடுத்துக்கங்க, நாங்கள் மெஜாரிட்டி இருக்கிற சபையை நாங்கள் எடுத்துக்கணும், ஆட்சி அமைக்கிறது கொடுங்கிறப்ப வி சப்போர்ட். அதே மாதிரி எஸ்ஜேபியோட நடந்த பேச்சுவார்த்தையில் வந்து பேச்சுவார்த்தை வந்து அதில் எதுவும் எனக்கு குறையா தெரியல. பட் எனக்கு அதில் ஒரு பிரச்சனை காணக்கூடியதாக இருந்துச்சுன்னா, என்பிபிங்கிறது ஒரு கட்சியாக இருந்துச்சு. எஸ்ஜேபியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிபிஏ இருந்துச்சு. டிபிஏக்குள்ளே மனோ கணேசன் அவர்கள், கௌரவ திகாம்பரம் அவர்கள், கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவங்க 3 கட்சிகள் ப்ளஸ் எஸ்ஜேபி கட்சியோட உறுப்பினர்கள், அப்போ 4 ப்ளஸ் வந்து எஸ்ஜேபியோட சேர்ந்தது கூட்டு எதிர்கட்சிங்கிறப்ப அடுத்து எஸ்எல்எஃப்பி, அடுத்து போட்டுவ, அடுத்து வந்து திலீப் ஜேவிரோட கட்சி, அது ஸ்பெஷலாக இண்டிபெண்ட். இந்த 7-8 அமைப்புகளோடு சேர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போகும்போது என்ன ஆகுதுன்னா, சில இடங்களில் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து நான் தலைவரானும் இல்லை உப தலைவராகணுங்கிறப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை தெரிஞ்சிச்சு. அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தன்மை தெரியும் போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வி வாண்டட் டு மேக் ஷூர் என்னென்னா, ஒரு நிலையான ஒரு ஆட்சி அந்தந்த பிரதேச சபையில் கொடுக்கணுங்கிறப்ப இதோட தான் சேர்ந்து போகக்கூடிய என்பிபியோட தான் சேர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாங்க. என்னோட கட்சியோட பொதுச் செயலாளர் கௌரவ ஜீவன் தொண்டமான் அவர்கள், என்னோட கட்சியோட தவிசாளர் கௌரவ ராமேஸ்வரன் அவர்கள், கட்சியோட பிரதி தலைவர் திரு கணபதி கனகராஜ் அவர்கள், அன்ஷியா சிவராஜா அம்மையார் அவர்கள், கட்சியோட பிரதி தவிசாளர் திரு ராஜதுரை அவர்கள் மற்றும் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் திரு செல்லமுத்து அவர்கள் மற்றும் உப தலைவர்கள் மாத்தலை சிவஞானம் அவர்கள், சச்சிதானந்த் அவர்கள், இது எல்லாத்தையோட கட்சியோட தேசிய அமைப்பாளர் சக்திவேல் அவர்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ஒரு டீமாக ஒரு டிஸ்கஷனில் இது பண்ணோம். இதில் சில பேர் நான் போய் மிஸ்டேக் விட்டுருந்துருக்கலாம். கட்சிங்கிறப்ப எல்லாத்தோடையும் கலந்து எடுக்கிறதும் ஒரு ஜனநாயக முடியும். அப்படின்றப்ப நான் கட்சி தலைவர் ஆனதுலேருந்தே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் நான் தனிப்பட்ட முடிவு என்றைக்கு எடுத்ததில்லை. இது என்னோட பாலிசி. இது நான் சௌமியமூர்த்தி தொண்டமானையாட்ட படித்தது ஒன்று, ஜனநாயக ரீதியில் எல்லாத்தோடையும் கலந்து முடிவெடுக்கணும். அப்போ எல்லாத்தோடையும் கலந்து முடிவெடுக்கும்போது எல்லாரும் சொன்ன என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமோட போகிறது தான் நமக்கோட அந்த சபைகள் வந்து ஸ்ட்ராங்காக போகலைன்னா பட்ஜெட்ஸ் தோக்கும் போகிற இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்து நாங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான இதை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தேசிய சபைக்கு முன்மொழிஞ்சு அங்கேயும் அவங்களோட கருத்துக்கள்லாம் எடுத்து அந்த பயணத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அதுக்கு பிறகு வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஆட்சி எப்படி வராங்கன்னா, நான் அரசாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் பல வருஷம் இருந்திருக்கேன், அட்மினிஸ்ட்ரேஷனோட தலைவராகவும் இருந்திருக்கேன்,
சில மாவட்டங்கள்ல இருந்திருக்கேன், சில மாகாணத்துக்கு இருந்திருக்கேன், சில இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் இருந்திருக்கிறேன். அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள இந்த அரசாங்கம் NPP JVP வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு. இந்த ஒரு வருஷத்துல வந்து நீங்க ரிசல்ட் கொடுக்கணும்னா அது மேஜிக் தான். இந்த மந்திரவாதி மேஜிஷியனால காமிக்க முடியும். இந்த ரேபிட்டை கேப்புக்குள்ளே போட்டு உடனே கேப்பில் ரேபிட் காணாமல் போகிறது. இப்போ இருக்கிறவங்களும் எங்களை மாதிரி அரசியல்வாதிகள் தான். அவங்களும் இதே சிஸ்டத்துக்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும். ஒரு வருஷத்துக்குள்ள ரிசல்ட் கொண்டாடுற மாதிரி ஸ்ரீலங்கா சிஸ்டம் கிடையாது. நான் அரசியலில் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா எதிர்கட்சிங்கிற முறையில் நாங்கள் வந்து அரசாங்கம் ஒன்றும் பண்ணலன்னு விமர்சனம் பண்ணலாம். பட் அது வந்து உண்மை கிடையாது. அரசியல் ரீதியாக வந்து மேடை பேச்சுகளுக்கு வந்து சில பேர் பேசினா அது சப்ஜெக்ட் வேறு. பட் ஒரு அரசாங்கம் வந்து ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு 5 வருஷம் அந்த டைம் கொடுத்துருக்கோம். நீங்கள் 4வது வருஷம் கடைசியில் தான் டிஸ்கஸ் பண்ணணும் இந்த அரசாங்கம் வந்து ஃபெயிலியரா இல்லை சக்ஸஸா. இன்னொன்று ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து 4 வருஷத்துக்குள்ளே ரிசல்ட்டை கொடுனா அது செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது யாரானாலும் இருக்கட்டும். இப்போ இருக்க ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா கூட இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இந்த கோட்டாபயா இருக்கட்டும், இல்லை மைத்ரிபால சிறிசேனா இருக்கும், இல்லை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா சந்திரிகாமையாக இருக்கும், இல்லை ரணில் விக்ரமசிங்கா கூட இருக்கட்டும். ஒரு ஃப்ரேம் வேணும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரு ஃப்ரேம் வேணும் டெவலப் பண்ண. ஸோ அதனால் நான் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து எனக்கிட்ட நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி கேள்விகள் கேட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு ஜெயிக்கணும். இந்த நாடு ஜெயிச்சாதான் நானும் மலைய மக்களும் ஜெயிக்க முடியும். இந்த நாடு தோல்வி அடைஞ்சிச்சுன்னா மலைய மக்களும் நாங்களும் சேர்ந்து தோல்வி அடையும். அப்படின்னு இருக்கும்போது இந்த நாடு ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் நாட்டை நடத்துறதுக்கு. அந்த சந்தர்ப்பம் ஒரு 4 வருஷம் கழிச்சு அவங்களால செய்ய முடியலன்னா கண்டிப்பாக மக்கள் இன்னொரு ஆட்சி மாற்றம் கொண்டாடுவாங்க. இந்த 4 வருஷத்தில் அவங்க சக்ஸஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே திரும்ப இந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. அதனால இந்த டைம் வந்து நான் நினைக்கிறது என்னென்னா டூ early. அதை வந்து அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணுறது டூ early. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பதிலையில் நடந்த தேர்தலில் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்னோட ஓட்டு கம்மியாக பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 பேர் இருந்தாங்க. என்னோட ஓட்டு கம்மியாக, என்னோட மாவட்டத்திலேயே என்னோட ஓட்டு கம்மியாக வாங்கின 3 பேர் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருந்தாங்க. அப்போ என்னோட தாட் என்னன்னா இந்த சிஸ்டம்னால நமக்கு தேர்ந்தெடுக்க முடியல. அதிக வாக்குகள் வாங்கினாலும் இந்த சிஸ்டம் இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் சிஸ்டம், இந்த PR சிஸ்டம், இதனால நம்மளால தேர்வு செய்ய முடியல. அதனால வந்து சரி ஆனால் நம்மளோட ஓட்டு கம்மியாக இருக்கவங்க வந்து பார்லிமெண்ட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்னைக்கு நம்ம விடலை. தொடர்ந்து மக்கள் சார்ந்த தொழிற்சங்க சார்ந்த விஷயங்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தலைமையகமான சௌமிய பவன்லேருந்து தொடர்ந்து நாங்கள் அதை முன்னெடுத்துட்டு தான் இருக்கிறோம். உங்களுடைய சேவையை பொறுத்தவரை, அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 1950ஆம் ஆண்டு காலத்தில் உருவாக்கப்படுகிறது. சௌமியமுத்தி தொண்டமான் அவர்களால் ஆரம்பிக்கப்படுற அந்த காங்கிரஸ் திரும்ப ஆர்மன் தொண்டமான் அவர்களால் வழிநிறுத்தப்படுது. இந்த நேரத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் என்ற வகையில் உங்களுக்குரிய பொறுப்போ அதை விட பெரிய பொறுப்பு இருக்கிறதா, அல்லது அப்போது இருந்த தொழிற்சங்க கட்டமைப்புக்கும் இப்போது இருக்க தொழிற்சங்க கட்டமைப்புக்கும் ஏதாவது வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீங்க? கட்டமைப்பு ஒரே கட்டமைப்பு தான். ஆனால் வந்து ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது குறைஞ்சிருச்சு. ஐயா காலத்தில் எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் தோட்ட தொழிலாளர்கள் இருந்தாங்க என்டையர் இலங்கையில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்டமைப்பு அதே கட்டமைப்பு தான். பட் வந்து அந்த ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது குறைஞ்சிருச்சு. பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிற்சங்கம் மட்டும் இல்லை, அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சில பேர் கேட்பாங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட ஆஃபீஸில் வந்து சில கமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுவாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி, இதை பாருங்கள் சார்னு. சில பேர் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் பதிலையில் சேவை செஞ்சுருக்கலாம் தானே, ஏன் நீங்கள் நேபாளில் போய் செஞ்ச சேவை பதிலையில் செஞ்சுருக்கலாம். அவங்களுக்கு பதிலையில் நம்ம செஞ்ச சேவை அறியாமைக்காண்டி நம்ம சேவை செய்யலைன்னு கிடையாது. நான் பதில டிஸ்ட்ரிக்டில் மின்சார அமைச்சு தான் முதல்ல எடுத்தேன். கிட்டத்தட்ட 63% தோட்டங்களில் மட்டும்தான் வந்து கரண்ட் இருந்துச்சு 2009 நடக்கும்போது. இது வந்து ரெக்கார்டு, எங்களோட ஆடிட் ரெக்கார்ட். மீதி 37% கரண்ட் கொடுக்கணும்னா இலங்கை அரசாங்கத்தில் அதுக்கு போதுமான நிதி கிடையாது. ஏன்னா பெரும்பான்மை கிராமங்களையும் கரண்ட் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், ஈரான்ல இருந்து உமாயா ப்ராஜெக்டுக்காண்டி வந்திருந்தாங்க ஈரான் கவர்மெண்ட். அப்போ அந்த நேரத்தில் நடந்த மீட்டிங்கில் நான் வந்து வாட்டர் சப்ளையும் என்னோட அட்டாச்சாக இருந்தனால நான் அந்த நேரம் நடந்த மீட்டிங்கில் ஈரான் கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணேன் என்னென்னா மின்சாரம் வேணும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு $40 மில்லியன் அந்த நேரத்தில் ஒதுக்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஞாபகம் 2009ங்கிறது கிட்டத்தட்ட 16-17 வருஷம் முன்னாடி. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சைன் பண்ணதே வந்து ஈரானோட மலையத்தில் ஃபுல்லாக, அதாவது அப் கண்ட்ரி பதில டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக முன்றாகல ரெண்டும் சேர்த்து ஊவா ப்ராவின்ஸ் ஃபுல்லாக கரண்ட் கொடுக்குறதுல 2014 என் டார்கெட் வச்சுருந்தேன். ஆனால் 2013 முடிச்சிட்டேன். இன்னைக்கு பதில டிஸ்ட்ரிக்டில் கரண்ட் இல்லாத தோட்டம் கிடையாது.
அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கீம் கொண்டாந்து என்னன்னா கரண்ட் அந்த தோட்டத்தில் போய் வீட்டுக்கு முன்னாடி போஸ்ட் கொடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு இருக்கிறது கரண்ட்டுக்கு காசு இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அதுலேயும் வந்து ஊவாமான சபையில் மட்டும் தான் இலங்கை ஃபுல்லாக அது இருக்குது. நான் பாஸ் பண்ண கேபினெட் பேப்பர் என்னன்னா 60% அரசாங்கம் கட்டும், 40% அவங்க கட்டினா போதும். அப்போ 10,000 அவங்க வீட்டுக்கு லைன் எடுக்கணும்னா 6,000 நான் கவர்மெண்ட் கட்டுவேன், 4,000 அப்படி கொடுத்தும் கரண்ட் என்னதான் போய் வீட்டு வாசல்னாலும் எடுக்க முடியாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 90-99% வீட்டுக்கு வந்து கரண்ட் கொடுத்தோம். அப்படி கொடுத்தோம். நான் கல்வி அமைச்சு தமிழ் கல்வி அமைச்சு எடுக்கும்போது எஸ்டேட் பேரை சொல்கிறேன். கெல்பர்ன் எஸ்டேட்டில் வந்து ஸ்கூல் வந்து ஒரு லயத்தில் இருக்க ரூமில் நடத்திட்டு இருந்தாங்க. பல கல்வி அமைச்சர்கள் இருந்தாங்க, வந்து ஏன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் கூட இருந்தாங்க பல கல்வி அமைச்சர்கள். அதை மாற்றி அமைச்சு பில்டிங் கட்டி கொடுத்தோம். ஒரு இதில் இது மாதிரி நிறைய தோட்டங்களில் வந்து லயத்தில் ஸ்கூல் நடந்துட்டு இருந்ததுலாம் மாற்றி பில்டிங் கட்டி கொடுத்தோம். என்னோட பீரியடில் தான் அதிகமாக டீச்சர்ஸ் வந்து என்ரோல் பண்ணது ஸ்கூலுக்கு. இது மாதிரி ஒவ்வொரு வேலை திட்டம். அது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சிருந்துச்சு. தோட்டப்புறங்களில் ஸ்போர்ட்ஸ் கிளப் கிடையாது, ரெஜிஸ்டர்ட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் கிடையாது. அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு அபிவிருத்தியோ கிரவுண்டை செய்யணுமோ இல்லைனா வாலிபால் கொடுக்கணுமோ நெட் அடிக்கணும்னா கூட கிடையாது. ஏன்னா அவங்க ரெஜிஸ்டர்ட் கிளப் கிடையாது. கிட்டத்தட்ட விதின் 24 hours ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணி ஸ்பெஷல் கேபினெட் பேப்பர் போட்டு 260 கிளப் ரெஜிஸ்டர் பண்ணும். இன்னும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கு பிறகு 260 கிளப்புக்கும் ஊக்குவிச்சு 9வது இடத்துல இருந்த ஊவா ப்ரொவின்ஷியல் ஸ்போர்ட்ஸை 6வது இடத்துக்கு நான் கொண்டாந்தேன். இன்னும் நான் கொண்டாந்துருப்பேன், பட் அதுக்குள்ளே வந்து அந்த மினிஸ்ட்ரிஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி ஜஸ்ட் இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். தோட்டப்புறங்களோட ரோடு வந்து ஊவால நான் சொல்கிறேன், அரசாங்கம் நிதி கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து லீஸில் கொடுத்துட்டாங்க கம்பெனிக்கு. அந்த ரோடு எல்லாமே கவர்மெண்ட்டுக்குள்ளே எடுத்து மாநசபைக்குள்ள அரசாங்கமும் நிதி கொடுக்க முடியுங்கிற ஒரு சட்டத்தை அமல் கொண்டாந்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அப்போ வந்து எனக்கு மாநசபைக்கு வர காசை ரோடு கொடுக்கலாம் தோட்டத்துக்கு, ப்ளஸ் இதுவும் பண்ணலாம், பிராதேச சபையும் செய்யலாம். இல்லைன்னா செய்ய முடியாது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய முடியும், ஸ்டேட் கொழும்புல செய்ய முடியும், இந்த நம்ம பார்லிமெண்ட்ல செய்ய முடியும். இல்லைன்னா செய்யக்கூடியது வந்து எஸ்டேட், வேற யாரும் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு பிளாக் சிஸ்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டாடுறது கூட கிட்டத்தட்ட வந்து இந்த 108 ஆம்புலன்ஸ் ப்ரொபோசல் வந்து நம்ம இலங்கை கொண்டாந்தது வந்து நம்ம கொடுத்த ப்ரொபோசல் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு. முதல்ல வீடு அமைப்பு 4000 வீடு அமைப்பு வந்து நானும் என்னோட மறைந்த தலைவர் ஆரம்ப தொண்டமனையும் கொண்டாந்தது. அதை யாரும் எதிர்க்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு வந்து 50,000 வீடு வந்து நார்த்தில் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் வந்து பசில் ராஜபக்சன் தலைமையில் நடந்த மீட்டிங்கில் நம்ம கேட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டப்போ அவர் சொன்னார், அவர் டக்ளஸ் மினிஸ்டர்கிட்ட கேளுங்க, அவர் ஓகேன்னு சொன்னார், கொடுப்பாங்கன்னு சொல்லி. அப்போ நான் டக்ளஸ் மினிஸ்டர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எங்களுக்கு இன்னும் கொடுக்குறேன் இருக்காங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு மேடம் சோனியா காந்தி அவர்களை சந்தித்து, நீங்கள் எங்களை விட்டுட்டீங்க, மலையத்தை விட்டுட்டீங்க, வடகிழக்கு மட்டும் தான் உதவி செய்கிறீங்க, எங்களுக்கும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டப்போ அடுத்த பேட்சில் தரேன். அடுத்த பேட்ச் எப்போ வருதுன்னு எனக்கு தெரியும். சொன்னால் இந்த பேட்சில் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அங்கே இருக்க மினிஸ்டர்கிட்ட பேசினோம், அவர் ஓகேன்னு சொல்லியிருக்கார், பிரச்சனை இல்லை. அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் இருந்தார், அவரை போய் சந்திக்க சொன்னாங்க. அவர் போய் சந்திச்சு இந்த பேப்பர் ஒர்க்லாம் பண்ணிட்டு கௌரவ ஆரம்ப தொண்டமான் ஐயா அவர்களையும் சோனியா காந்தி அம்மையார்களையும் சந்திக்க வச்சு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி மன்மோகன் சிங் அவர்களையும் சந்திக்க வச்சு முதல் தடவை 4000 வீடு வந்து இலங்கைக்கு கொண்டாந்தோம். பட் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வந்து வந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கட்டினாங்க. பட் அது வர இருக்கணும், அது இல்லைன்னு நான் சொல்ல. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்தப்போ வந்து நார்வுட் தொண்டமான் கிரவுண்ட்ஸுக்கு வந்தப்போ 10,000 வீடு அறிவித்தார். ஸோ அது ஒரு நம்ம மக்களுக்கு கிடைச்சது. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அதாவது இந்திய அரசாங்கத்தோடு உங்களுக்கு இருக்கிற உறவு, இந்த உறவு தற்போது நீடித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆரம்பித்த அந்த உறவு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த உறவின் அடிப்படையில் நினைக்கிறேன் அண்மையில் நடந்த துணை ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வு கூட ஒரே ஒரு வெளிநாட்டவர் நீங்களாக இருந்தீர்கள் அந்த அதிதியாக. இதற்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த உறவு ஏற்பட்டது? அதற்போது இந்த இடத்திலே இந்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு மலையத்துக்கு இன்னும் சேவைகளை செய்யலாம் என்ற ஒரு தோற்பாடு உங்களுக்கு இருக்கிறதா? ஏற்கனவே நான் நினைக்கிறேன் இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகளை பற்றி சொன்னீர்கள். அதாவது மலையத்துக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொரு தோட்டத்திலே பற உறுதி தரவில்லை, ஆனால் உயிரிழந்த சம்பவங்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த விடயத்திலே நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் என்று சொல்லப்படுகிற இந்த நோயாளர் காவு வண்டிகள் போன்ற பல விடயங்களை இந்திய அரசாங்கத்தினூடாக உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும், அதாவது தனிப்பட்ட ரீதியாக. இது தொடர்பாக ஏதாவது உங்களோட திட்டம் இருக்கிறதா? பொதுவாக இந்திய அரசாங்கத்தோட தொடர்ந்து வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு நல்ல நட்புரை வளர்த்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக இந்திய அரசாங்கத்தோட தமிழக அரசாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கத்தோடு இருந்தாலும் சரி, எல்லாத்தோடையும் வந்து எனக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு மிக நெருக்கமான ஒரு நட்புறவு இருக்குது. அதுக்கு பல காரணங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோவிட் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் நம்ம இலங்கை சிக்கியுள்ள ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்தில் நிறைய இடத்துல வந்து அரிசி கூட கிடையாது.
இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தமிழக அரசு முதலமைச்சர் கௌரவ மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து உதவிகள் வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இப்போ என்னென்ன வேணும்னா அரிசி வேணும், மருந்து வேணும், பால் பவுடர்லாம் வேணும்னு கேட்டிருந்தப்போ உடனடியாக 4 கப்பலில் இந்த நிகழ்ச்சி மூலிமா அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிக்கணும். 4 கப்பலில் வந்து தெரிஞ்சு 40 லட்சம் குடும்பத்துக்கு 10 கிலோ அரிசிப்படி, 40 லட்சம் குடும்பத்துக்கு 10 கிலோ அரிசிப்படி, 500 மெட்ரிக் டன் பால் பவுடர், அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள், 5 வயசுக்குள்ள குழந்தைகள், ஆவின் பால் பவுடர், அப்புறம் வந்து மருந்துகள், எந்தெந்த ரூரல் ஹாஸ்பிட்டல் மருந்துகள்லையும் 4 கப்பல் அனுப்பி வச்சுருந்தார். ஸோ அந்த இதை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அண்டர் பாவர்ட்டி, அதாவது பொருளாதார வீழ்ச்சியில் இருக்க குடும்பங்களை செலக்ட் பண்ணி இங்கே இருக்க த்ரூ ஜிஎஸ், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க ஜிஎஸ் மூலிமா, அப்போ ஃபுட் கமிஷனர் மிஸ்ஸஸ் கிருஷ்ணமூர்த்தி இருந்தாங்க, அவங்களோட வச்சு சார்ட்ஸ் போட்டு எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்கு அந்த இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி இலங்கைக்கு வந்து டாலர்ஸ் பெரிய பற்றாக்குறை ஆயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் உணவுப் பொருட்கள் வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு வாங்குறதுக்கு பெரிய சிக்கல் இருக்கும்போது நமக்கு லைன் ஆஃப் கிரெடிட் வந்து $1 பில்லியன் இருந்துச்சு, லைன் ஆஃப் கிரெடிட் யூஸ் பண்ணாமல். அப்போ இருக்க ஜனாதிபதிட்ட நான் பேசினேன், நான் இந்தியா ஃபினான்ஸ் மினிஸ்டர் கௌரவ நிர்மலா சீதாராமன் அவங்கள சந்திக்க போகிறேன் ஒரு டிஸ்கஷனுக்கு, அதில் வந்து நான் வந்து இதை ரிக்வெஸ்ட் பண்ணணுன்னு இருக்கேன், நான் ஜனாதிபதியும் பிரதமர்கிட்டையும் சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் அவங்கள சந்திக்கும் போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த $1 பில்லியன் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் எடுக்கிறதுக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 6-7 மாதம் வந்து இலங்கையில் வந்து பெட்ரோல் இதுக்கெல்லாம் ஹெல்ப்பாக, பெட்ரோல் எடுக்கிறதுக்கு உணவுப் பொருட்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்குன்னு சொன்னப்போ அப்போ அவங்க சொன்னாங்க அஃபிஷியல் ரிக்வெஸ்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மூலியமாக அனுப்ப சொல்லுங்கள் செந்தில், நான் அதுக்குள்ளே வி வில் ட்ரை டு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க வெரி ஜென்ரஸாக இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து அப்போ பிரைம் மினிஸ்டர் கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார், அவர் வச்சு டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்குள்ளே ரிக்வெஸ்ட்லாம் இது பண்ணி த்ரூ இந்தியன் எம்பசி மூலியமாக கொடுத்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஸ்ரீலங்காவுக்கு அதுக்கு பிறகு பெட்ரோல் பிரச்சனை இது எல்லாமே உடனே டக்குன்னு சால்வ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து நம்ம அந்த நட்பை அவங்களோட மெயின்டைன் பண்ணுறோம். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த இன்விடேஷன் வந்து எனக்கும் ஆச்சரியம் என்னென்னா, நான் ஒரே ஒரு ஆள் தான் அங்கே வந்து வெளிநாட்டவர்கள். ஆக்சுவலாக ஒரு தமிழர் ஒருத்தர் வந்து துணை ஜனாதிபதி யாருதுங்கிறது இந்தியாவிலங்கிறது வந்து அங்கே இந்தியாவில் சொல்கிறது துணை குடியரசுத் தலைவருமாங்க வந்து அது எல்லா உலக ரீதியாக இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் அது ஒரு மிக பெருமையான விஷயம். அவருக்கும் எனக்கும் வந்து ஒரு நீண்ட நாள் நட்பு இருந்தனால எனக்கு இன்விடேஷன் அமைச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டவர்கள்னு பார்த்தா அந்த ஹாலில் வந்து மொத்தம் 400 பேர் தான். இந்தியாவோட கேபினெட் மினிஸ்டர்ஸ், சீஃப் ஜஸ்டிஸ், கவர்னர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், அங்கே இருக்க எம்பிஸ், அவ்வளோதான். அது போக நான் ஒரு ஆள். ஸோ ஒரு பெருமையான நிகழ்வு தான். இந்தியாவில் மிக முக்கியமான ராஷ்டிரபதி பவனுங்கிறது இந்தியாவில் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸ். அங்கே நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு அந்த டீ டைம் இருந்துச்சு. அந்த டீ டைமில் வந்து இந்திய தலைவர்கள், அது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்திருந்தார், நிறைய பேர், ராஜ்நாத் சிங் அவர்கள் இருந்திருந்தார், அமித்ஷா அவர்கள் இருந்தார், ஜேபி நட்டா இருந்தாங்க, பிஎல் கோஷ் இருந்தாப்புல, நிறைய பேர் இருந்தாப்புல இந்தியாவோட மினிஸ்டர்ஸ். அவங்கள்ட்டெல்லாம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. அதனால் வந்து அது எனக்கு இன்வைட் பண்ணது நான் உண்மைக்குமா அது ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் கடைசியாக வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி இலங்கைக்கு வந்தப்போ நம்ம கேட்டது, நான் மெயினாக ஒன்று கேட்டேன், இந்தியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வச்சுருக்கிறாரு. அந்த பிரைம் மினிஸ்டர் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் எப்படின்னா 5 லட்ச ரூபா மதிப்புள்ள ட்ரீட்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும். நம்ம எந்த ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அதுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க, பேமெண்ட் பை இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்போ நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், என்னென்னா எல்ஐசி இங்கே இருக்குது, லங்கா எல்ஐசிம்பாங்க, அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அடியில் இருக்கிற ஒரு சப்சிடி இன்ஸ்டியூட். அவங்க வந்து நம்ம மலைய மக்களுக்கு ஒரு 10 லட்சம் பேருக்கு வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும். அவங்க எல்ஐசி அதில் எப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போகணும்னு இல்லை, ஆசிரிக்கு போகலாம், ஹேமாஸுக்கு போகலாம், நவலோக்கா போகலாம், டர்டன்ஸ் போகலாம், எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் போகலாம். அதுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து வில் பே த பில். அப்போ நம்ம மலைய மக்களுக்கு வந்து இப்போ நம்ம போயிட்டு அன்றைக்கி நான் பார்க்குறேன், கேண்டியில் போயிட்டு ஐ ஆப்ரேஷன் பண்ணணுன்னா 6 மாதம் கழிச்சு வாங்குங்கிறாங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணணுன்னா போயிட்டு 3 மாதம் கழிச்சு வாங்குறாங்க, 3 மாதம் வரைக்கும் ஹார்ட் இருக்காதுல்ல, பிளாக்காக இருக்க ஹார்ட் வந்து இருக்காதுல்ல. ஸோ இப்போ அவங்களோட பாதுகாக்க அடுத்து நம்ம அமல்படுத்தணுங்கிறப்ப இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது சம்மந்தமாக வந்து பிரதம மந்திரி மோடி அவர்கள் கண்டிப்பாக நான் அது ஒரு அது ஆராய்ஞ்சு அதுக்குள்ளே ஏற்பாடுகள் என்ன இருக்குதோ நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு இது சம்மந்தமாக இந்தியன் ஹை கமிஷனர் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கேன். இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்க செக்ரட்டரி
போலீஸோட தொடர்பாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அநேகமாக நம்ம அந்த ஸ்கீம் வந்துருச்சுன்னா மலைய மக்களோட ஹெல்த்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடமைப்பு திட்டம் ஆரம்பித்தது கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க 2014 போனோன்னே அக்ரிமெண்ட் சைன் போன வந்துருக்கு. அப்படி கிடையாது. 2010 நான் இந்தியாவில் வந்து ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து கூட்டிகிட்டு வரேன்னு எங்களோட மறைந்த தலைவருக்கு அவர் ஆர்மோ தொண்டமான ஏற்ற சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் நல்ல ஐடியா கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. அப்போ எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களை கூப்பிட்றோன்னு சொல்லி அப்போ அவர் சொன்னார் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரை இன்வைட் பண்ணுவோன்னாரு. அப்போ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் நாங்கள் இன்வைட் பண்ணப்போ அவர் சொன்னார் இல்லை நான் எனக்கு இது வந்து என்னோடய உடல்நல குறைவு காரணமாக என்னால் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஆனால் கண்டிப்பாக திமுகவோட எம்பிசின்னு அதில் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ ஒரு குழுவை கொண்டாந்தோம். அப்போ அவங்க எல்லா இடமும் போய் பார்த்தாங்க வந்தாங்க. ஸோ அதிலிருந்தே வந்து நம்ம இந்த வீடமைப்பு திட்டம் இதெல்லாம் கொண்டாடணும்னு நம்ம பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம் 2010 ஆனால் வந்து வந்தது எல்லாமே வடகிழக்குக்கு மாத்திரமே அங்கேருந்து. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு மலையத்தையும் நம்ம உள்ளடக்கணும். ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ். 4 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் கிட்டத்தட்ட டெல்லிக்கு நான் ஒரு 4 வருஷத்தில் ஒரு 50 வாட்டி போயிருப்பேன். அந்த ஃபைலை மூவ் பண்ண எடுக்க வர எடுக்க அப்படி தான் அந்த வீடமைப்பு திட்டம் ஃபஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங்காக அது ஒரு ரிவால்விங்காக இருக்கும். அது ஒன்று. இந்த காப்புறுதி திட்டம் தொடர்பாக சற்று இன்னும் விளக்கமாக சொல்லலாம். அதாவது இந்த காப்புறுதி திட்டம் சொன்னீங்கல்ல, அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்திய அரசாங்கத்தினோட அதில் சரியான ஒரு விளக்கம் தரலாமா? என்ன எப்படி அதை செய்ய போகிறோம்? அதாவது ஃப்ரீ இன்சூரன்ஸ் சொன்னீங்க, அது எந்த மாதிரி? அதாவது ஃப்ரீ இன்சூரன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பே பண்ணுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட நிதியில் எல்ஐசிக்கு பே பண்ணுவாங்க. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மாற்றமா அல்லது மலையத்தை சார்ந்த ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண பார்ப்போம். மலையத்தில் இருக்க ஏனையவர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்ப்போம். அது ஒன்று. மேபி மலையத்தில் இருக்கவங்களுக்கு இன்னும் மேபி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் மேபி இது சார்ஜ் பண்ணுவாங்க. பட் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இலவசமாக அதை கேட்டுட்டு இருக்கலாம். அது இந்திய வம்சாவளிகளுக்கு ஆன ஒரு காப்பீடு திட்டம். அப்புறம் அதே மாதிரி ஓசிஐ வந்து நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து ஒரு விசா இல்லாமல் இந்தியா போகிறதுக்கான ஒரு இது. மொரிஷியஸில் வந்து இங்கேயும் கொடுக்குறாங்க. பட் வந்து உங்களோட பூர்வீக சர்டிஃபிகேட், உங்களோட அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்குறாங்க. பட் அந்த டாக்குமெண்ட் வந்து மலையத்தில் இருக்கவங்க எல்லாரும் போயிட்டு இந்தியாவில் எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லை. மொரிஷியஸில் ஓசிஐ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கப்பலில் அவங்க வந்து என்ட்ரியை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கேண்டி இந்தியன் எம்பசி வந்து நிறைய ரெக்கார்ட் இருக்குது, யார் யார் வந்திருக்கா போயிருக்காங்க. அது ரெண்டாவது வந்து நான் என்ன சஜஷன் சொன்னேன்னா நம்மளோட டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட்ல இந்தியா வம்சாவளி தமிழர்னு போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ரெக்கார்டு எதுவும் தேவையில்லை. அந்த ரெக்கார்டு வச்சு ஓசிஐ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அப்போ மலைய இளைஞர்கள் வந்து இந்தியா போயிட்டு வரதுக்கு விசாவும் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் கேண்டியிலேருந்து ஹம்பாந்தோட்டை போகிற மாதிரி கேண்டியிலேருந்து நீங்கள் திருச்சிக்கு போகலாம், மதுரைக்கு போகலாம், இந்தியாவுக்கு போகலாம். ஸோ அந்த கனெக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலை திட்டத்திலையும் அடுத்து இறங்கியிருக்கேன். விரைவில் வந்து மலைய இளைஞர்களுக்கு மலையத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஓசிஐங்கிற ஒரு இந்தியா டாக்குமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்திய நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்க வேண்டாம், இல்லை தேவைப்படாது. ஏற்கனவே ஒப்புதல் இலங்கைக்கு கொடுக்க சொல்லி இருக்குது. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டோட க்ரைட்டீரியா தான் நம்ம மாற்ற சொல்லி கேட்குறோம். இப்போ ஓசிஐ எடுக்கணும்னா இந்தியா போகணும், அவங்க பூர்வீக ஊருக்கு போகணும். இங்கே வந்து நம்ம வந்து கிராம சேவைன்னு சொல்கிற மாதிரி அங்கே விஓம்பாங்க, வில்லேஜ் ஆஃபீஸர், அவர் சர்டிஃபை பண்ணணும். இந்த இவரோட தாத்தா இல்லை தாத்தாவோட அப்பா இங்கே தான் இருந்தார், எங்கள் ரெக்கார்டில் இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க தாசில்தார், நம்மகிட்ட ஏஜிஏ மாதிரி எங்கள் தாசில்தார், அவங்க சர்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் பண்ணி போய் கிளியரன்ஸ் பண்ணி இங்கே வந்து கொடுத்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. அதாவது கொழும்புல தொழில் செய்கிறவங்க அதை செய்ய முடியும், மலையத்தில் தோட்ட தொழிலில் இருக்கவங்க செய்ய முடியாது. ஸோ அதனால் அதை இலவாக்கி எப்படின்னா க்ரைட்டீரியா மாற்றுறோம். பர்த் சர்டிஃபிகேட்டில் இந்தியா வம்சாவளி தமிழர் இருந்தால் தட் இஸ் த மோர் கவர்மெண்ட் ரெக்கார்டு. அது ப்ளஸ் உங்களுக்கு தேவைன்னா கேண்டியில் எம்பசியில் இருக்கும். அந்த காலத்தில் இந்தியாவில் வந்தவங்க என்ட்ரி போட்டிருப்பாங்க, அந்த ரெக்கார்டு இருந்துச்சுன்னா கேண்டி எம்பசியில் இந்திய துணை தூதரத்தில் அதையும் வச்சு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராபப்ளி அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் ஹை கமிஷனர் அது சம்மந்தமான வேலை திட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி எதிர்காலத்தில் வந்து நம்ம மலைய மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியும், எப்படி சௌமியமூர்த்தி தொண்டமானையா வந்து பிரஜா உரிமை வாங்கி கொடுத்து இன்றைக்கும் மக்கள் வந்து அது மென்ஷன் பண்ணுறாங்களோ, இந்த காலப்பகுதியில் நாங்கள் இன்னும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஐயா வாங்கி கொடுத்த பிரஜா உரிமையை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் செய்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது வந்து அது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமாக நினைக்கிறோம், ஐயா வந்து வாங்கி கொடுத்தது. ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் வேலை செஞ்சு ஒரு எதிர்காலத்தில் மக்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறது ஒரு லாங் திங்கிங்கில் யோசித்து செய்யணுங்கிறதுல தான் இந்த மாதிரி புது புது விஷயங்களை, மற்றவங்க யோசிக்காத விஷயங்களை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏற்கனவே நான் சொன்னதுபடி இந்த ஆம்புலன்ஸ் வண்டி என்ன சொல்லப்படுகிற இந்த விடயத்தையும் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். இல்லை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இந்த இலவச ஆம்புலன்ஸ் இந்திய அரசாங்கம் கொடுத்தப்போ வந்து அது பல முயற்சிகள் நாங்கள் எடுத்தோம். பட் ஆட்சி மாற்றம் வந்துச்சு, வந்தோடனே புது அரசாங்கம் கொடுத்தாங்க. அது பரவாயில்ல, யார் கொடுத்தா எனக்கு யூஸ் பண்ணுறது
பட் மலையத்தில் வந்து அது போதுமான இது வேணும். இந்தியாவில் வந்து மாருதி ஆம்னின்னு ஒரு சின்ன வண்டி இருக்குது, மலைய ரோட்ஸுக்குள்ளே போகிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 முறை 3 முறை இந்திய அரசாங்கத்துக்கு அதை கோரிக்கை வச்சுருக்கேன். என்னென்னா நீங்கள் ஒரு 10 எஸ்டேட்டுக்கு ஒரு இது மாதிரி கொடுங்க, ட்ரஸ்ட்டுங்கிற நிறுவனத்தில் மெயின்டைன் பண்ண சொல்லுவோம், இல்லைனா அந்த எஸ்டேட் கம்பெனி கொடுத்து ரன் பண்ணுங்கிற இலவச ஆம்புலன்ஸ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு, அதுவும் அந்த முயற்சிகள் பைப்லைனில் இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாட்டுக்கு அவங்க நிதி அது இது கொடுக்கும்போது அவங்களோட பாராளுமன்றத்தில் அப்ரூவல் எடுக்கணும், பாஸ் பண்ணணும், அது கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுகின்றீர்கள் சில பிரதேச சபைகள் என்று சொன்னோம். நோர்வுட் பிரதேச சபை முக்கியமான பிரதேச சபை. ஏற்கனவே உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு உடன்பாடு இருந்தது, இருவரும் சேர்ந்து அந்த நோர்வுட் பிரதேச சபை அமைப்பதாக. இருந்தாலும் இறுதி நேரத்திலே அரசாங்கத்தில் இருந்த சிலர் மாறி வாக்களித்ததால் அது வேறொரு குழுவோடு சேர்ந்ததால் அதில் மாற்றம் ஏற்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கிறது? அதாவது அரசாங்கம் சொல்கிறது அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்ற ஒரு உறுதிப்பாடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கிறது சொல்றது. ஆனால் இப்பொழுது 3 மாதங்கள் நினைக்கிறேன் சென்று விட்டது. அது என்ன நிலைமை இருக்கு? இல்லை, இப்போ ஆக்சுவலாக நார்வுட் பிரதேச சபை தான் அதிகமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வாக்குகள் எடுத்தோம். அதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து குழந்தைவேல் ரவி உட்பட மீதி இருக்கிற மெம்பர்ஸ் அத்தனை பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட பர்சன்டேஜ் வைஸும் ஓட் வைஸும் அதிகமாக ஓட்டு எடுத்தது நார்வுட் பிரதேச சபை தான். அப்போ அப்படி இருக்கிற இடத்துல வந்து அதை வந்து எங்களால் ஆட்சி அமைக்க முடியலங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனை அளிக்கிறது. அதே மாதிரி அங்கே அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அரசாங்கம் மீறிட்டாங்க. அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதினா நீங்கள் அதிகமாக வாக்குகள் எடுத்த இடங்களோ அங்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் அதிகமாக எடுத்த இடத்த நீங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அது சம்மந்தமாக வந்து NPPயும் JVPயோட உயர்மட்ட குழுவோட நான் கலந்துரையாடினேன். ப்ளஸ் வந்து அவங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலை திட்டங்கள் நாங்கள் செய்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அவங்க கட்சி கொள்கையில் மீறி அவங்க செயல்பட்டுருக்காங்க. இன்னொன்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வரைக்கும் ஒரு டைம் பீரியட் வரைக்கும் நீங்கள் எங்களோட ஸ்பேர் வித் அஸ், எங்களோட அதை நீங்கள் பொறுத்தா இருக்கணும், நான் கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன். கடந்த வாரம் கூட நான் நேபாளிலேருந்து வந்த பிறகு கூட இது சம்மந்தப்பட்டமா JVPயும் NPPயோட உயர்மட்ட குழுவோட நான் கலந்துரையாடினேன். நாங்கள் ப்ராசஸில் இருக்கோம், அதுக்கான வேலை திட்டங்கள் நான் கண்டிப்பாக செஞ்சு தரோன்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ங்கிறப்ப சில நேரங்கள் காலதாமதமாகும். பட் கண்டிப்பாக நார்வுட் பிரதேச சபை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வசம் கண்டிப்பாக நாங்கள் அதை எடுப்போம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரையில் முன்பு நினைக்கிறேன் இலங்கையை பொறுத்தவரையில் அனைத்து இடங்களிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமது கிளைகளை வைத்திருந்தது. குறிப்பாக நினைக்கிறேன் கொழும்பு மாவட்டத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு பலமான சக்தியாக இருந்தது. அதே போல வடக்கிலும் கூட பலமான சக்தியாக இருந்தது. ரைட், இப்பொழுது பார்க்குற போது ஏற்கனவே அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆரம்ப கர்த்தாவாக இருக்கின்ற சௌமிய தொண்டமானாக இருக்கட்டும் அல்லது அதற்கு அப்பால் வந்த ஆர்மன் தொண்டமான் அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் செய்த சேவைகளை பார்க்கிற போது தற்போது இருக்கிற நிலைமையை வைத்து நீங்கள் அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவராக இருக்கின்ற நீங்கள் இன்னும் சேவைகளை செய்ய வேண்டும் என்கிற, அதாவது தற்போது நடைமுறையில் இருக்கிற பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையிலே மீண்டும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொழும்பில் கால் உண்ண வேண்டும், ஏனைய இடங்களிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீண்டும் வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கம், அதற்கான திட்டங்கள் என்னவா இருக்கிறது? கௌரவ சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா செஞ்ச சேவைகள் அந்த காலப்பகுதியில் வந்து எனக்கு தெரிஞ்ச யாருமே ஒப்பிட முடியாது. அதே மாதிரி அதுக்கப்புறம் 2003 இறுதியாக கௌரவ ஆர்மோ தொண்டமான் ஐயா அவர்கள் வந்து 3 லட்சம் பேருக்கு பிரஜா உரிமை எடுத்து கொடுத்தாரு. அதையுமே ஒப்பிட்டு செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. பட் அதை வச்சு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்னொரு 50 வருஷம் அரசியல் செய்யக்கூடாது. அந்தந்த காலப்பகுதியில் மக்களுக்கு தேவையான வேலை திட்டங்களை செஞ்சு மக்கள் மனதில் இடம் பிடிக்கணும் தவிர அதை சொல்லிக்கிட்டே நம்ம அரசியல் செய்கிறதுங்கிறது வந்து சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயாவும் விரும்ப மாட்டார், ஆர்மோ தொண்டமான் ஐயா அதை விரும்பப்பட மாட்டாங்க. அந்தந்த காலத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மக்களுக்கு ஏற்ற முடிவுகளை வேலை திட்டங்களை செய்யணுங்கிறது வந்து அவங்களுமே அதை விருப்பப்படுறது. மக்கள் சேவையை வந்து நம்ம நேர்மையாக செய்கிறது வந்து மக்களுக்கு போய் சென்றடைஞ்சுன்னா கண்டிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசியலுங்கிறது ஒரு இந்த உங்களுக்கு அது சீசா மாதிரி தான், ஒரு வாட்டி மேலே இருப்போம், ஒரு வாட்டி கீழே இருப்போம், ஒரு வாட்டி மேலே இருப்போம், ஒரு வாட்டி கீழே இருப்போம். அப்போ அப்படின்னு இருக்கும்போது ஒரு நேர்மையான மக்கள் சேவையை நம்ம முன்னெடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மக்கள் மனத்தில் இடம் பிடிக்கலாங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அது பொதுவாக வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டால் கூட அதில் ஒரு 10,000 பேர் பார்த்துருப்பாங்க, அதில் பார்த்தா ஒரு 50 பேர் ஏசியிருப்பாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா 50 பேர் ஏசி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. என்னோட தாட் என்னென்னா 9,950 பேர் வந்து ஏசலைங்கிறப்ப அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு 50 பேர் ஏற்றுக்க முடியல. இப்போ 9,950 பேர் ஏசி இருந்தால் அது வந்து நம்ம வந்து வருத்தப்படணும், என்னடா இத்தனை பேர் ஏசி இருக்காங்களே. அப்போ ஒரு 50 பேர் மட்டும் வந்து ஏசி இருக்காங்கிறப்போ எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. கடவுளால் மாத்திரமே முடியும் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு நிறைய தோட்டங்களில் வந்து ஒரு உடஞ்ச வீடை காமிச்சு நீங்கள் ஏன் இதை கட்டி கொடுக்கலங்கிறாங்க. ஒரு உதாரணம், எந்த வருஷமாவது அரசாங்கத்திலேருந்து
இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுப்பில் இருக்க அமைச்சுகளுக்கு வந்த நிதியை திரும்ப அனுப்பிச்சிருந்தோம் மக்களுக்கு சேவை செய்யாமனா அதுக்கு முழு பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கிறோம். அரசாங்கத்தில் எவ்வளோ சண்டை போட்டு வாங்கக்கூடிய நிதியோ அதை முழுமையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இலங்கையில் இருக்கிற நிதியில் தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். எக்ஸ்ட்ரா அதுலேருந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த நிதி பத்தாதுன்னு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி நான் இந்தியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நிதிகள் வாங்க ஆரம்பிச்சது. நீங்கள் ஹம்பாந்தோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஜனாதிபதிகள் அங்கேருந்து வந்திருக்காரு. கௌரவ ரணசிங்க பிரேமதாஸ் வந்திருக்கிறாரு, கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ வந்திருக்கிறார் 2 தடவை, கோட்டாபே ராஜபக்ஷ வந்திருக்கிறார், கௌரவ சஜித் பிரேமதாஸ் அதுக்குள்ளே வீடமைச்சுக்குள்ள அமைச்சராக இருந்தார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இத்தனை பேர் இருந்தும் ஹம்பாந்தோட்டையில் குடிசையிலையும் இன்னும் மலையத்தோட மோசமான வீட்டில் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பல ஜனாதிபதிகள் வந்த ஒரு தொகுதியிலேயே செய்ய முடியலங்கிறப்ப வெறும் ஒரு கேபினட் மினிஸ்டர் வச்சுக்கிட்டு நோரேலியா, பதுல்ல, மொன்றாகல, கண்டி, மாத்தலை, ரத்னபுர, கேகால், குருணாகல, கலுத்தர, கால், மாத்திரை இவ்வளோ இடங்கள்ல மலை மக்கள் வாழ்கிற இடத்துல பரவலாக சேவை செய்கிறதுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வர நிதியை வச்சு தான் செய்யக்கூடிய சூழ்நிலை. அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளும் யோசித்து பார்க்கணும். விமர்சனங்கள் யாருனால் வைக்கலாம், எப்படினாலும் வைக்கலாம். பட் அது செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே மாதிரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தவரை கொடுத்த வாக்குறுதிகளில் முழுமையாக நிறைவேற்றுவோம். வாக்குறுதி கொடுக்கறது மாத்திரமே ஒரு பொழப்பா சில கட்சிகள் வச்சுருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி வழங்கிட்டு நாங்கள் ஆட்சியில் வந்திருந்தோம்னா கண்டிப்பாக முழுமையாக அதை நிறைவேற்றிருக்கோம். அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வாக்குறுதி வழங்கின தேர்தல் நாங்கள் வெற்றி பெற முடியலன்னா எங்களால் அதை டெலிவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. பட் வந்த இடத்துல முழுமையாக நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோம். அது யாராலையும் மறக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் 2020 கோவிட் வந்துச்சு. நிறைய பேர் என்னோடய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில், வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி உடனே கர்ஃப்யூ போட்டாங்க, வெளியில் போகக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம், எங்கள்கிட்ட அடுத்த வாரத்துக்குள்ளே சாப்பாடு இல்லை, 2 நாளுக்குள்ளே சாப்பாடு இருக்குது, 1 நாளுக்குள்ளே சாப்பாடு இருக்குது, நிறைய பேர் போட்டாங்க. அப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை கொழும்புல நாங்கள் பார்லிமெண்ட்டில் இல்லைங்க, நாங்கள் மாநசபையில் இல்லை அப்படின்லாம் நான் நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு 10,000 குடும்பத்துக்கு உணவுப் பொருட்கள் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமானே எனக்கு பெரிய ஊக்கம் அளித்தார். அந்த நேரத்தில் நீ வேணுங்கிறத செய், நான் சப்போர்ட் பண்ணுறேன்னாரு. கிட்டத்தட்ட 10,000 குடும்பத்துக்கு சாப்பாடு பார்சல்னால் அரிசி, மாவு, சமயத்தில் 17 சின்ன பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே பால் பவுடர், எவ்வளோ முடியுமோ ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பாடு 10,000 பேருக்கு எடுத்து கிட்டத்தட்ட கொழும்புல மெசேஞ்சரில் குரூப்பில் போட்டிருக்க அட்ரஸ் என்கிட்ட இன்னும் இருக்குது. அந்த அட்ரஸஸ்லாம் எங்கெங்கே டெலிவரி பண்ணணும்னு சொல்லி போட்டு கோவிட் நேரத்தில் நிறைய இளைஞர்கள், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 இளைஞர்கள் எனக்கு அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. நானும் அவங்களும் வீடு வீடாக டெலிவரி பண்ணோம். அந்த நேரத்தில் யாருக்காச்சும் ஒரு ஆள் கோவிட் வந்தால் கோவிட் என்ன கொடுக்குன்னே தெரியாது. திடீர்னு டிவியை பார்த்தீங்கன்னா சைனாவில் 10 பட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருப்பாங்க, கேட்டால் கோவிடும்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வீடியோஸ் இருந்துச்சு. ஒரு பயம். அந்த பயங்கிற நேரத்தில் கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல, சின்ன குழந்தைகள் 3 நாள் சாப்பாடு இல்லாமல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது வீடு வீடாக போயிட்டு நிறைய இடத்துல மெடிசன் கேட்டிருந்தாங்க. மாதிரி வீடு வீடாக 10,000 பேருக்கு டெலிவரி பண்ணி உங்களோட சூரியன்லேயே நீங்கள் அதை ஃப்ளாஷ் பண்ணிங்க. அது முடித்த உடனே அந்த நேரத்தில் இங்கே இருந்த ஃபாரின் நேஷ்னல்ஸ் அதை நோட் பண்ணி வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு நாமினேட் பண்ணி எனக்கு அதிலேருந்து எனக்கு அவார்டும் கொடுத்தாங்க. வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து சமூக சேவைக்கு கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 10,000 குடும்பத்துக்கு நீங்கள் வீடு வீடாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஒரு 25 பேர் போட்டு 2வது ரவுண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய பேருக்கு. நிகழ்ச்சியின் இறுதி கேள்விக்கு வருவோம். உண்மையான விடயங்களையும் ஊடகங்கள், அதாவது பிரதான ஊடகங்கள் கொண்டு வராத விடயங்களை கூட சமூக ஊடகங்கள் வெளியே கொண்டு வர பெரும்பாலான சந்தர்ப்பம் நடந்திருக்கின்றன. இன்று நீங்கள் நேபாளத்தில் நடந்த சம்பவம் கூட பிரதான ஊடகங்கள் அந்த விடயத்தை எடுத்திருக்க முடியாது. அந்த வகையிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஒற்றுமை பற்றி சமூக ஊடகங்கள் எதிர்கொண்டிருக்கிற, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒற்றுமையாக இருக்கிறது, செயற்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது கட்சிக்குள் முரண்பாடுகள் இருக்கின்றன என்ற ஒரு கருத்துக்கள் சமூக ஊடகங்கள் இருக்கிறது. இதற்கு தலைவர் என்ற வகையிலே உங்களுடைய பகிரங்க பதில் எதுவாக இருக்கும்? அதாவது ஒரு சர்வதிகார கட்சினா ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லாரும். ஒரு ஜனநாயக கட்சியில் முரண்பாடுகள் கருத்துக்கள் இருக்கே வேணும். அதுதான் ஒரு ஜனநாயகம். ஜனநாயகங்கிறது இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க, நான் ஒரு கருத்து சொல்லுவேன், அதுதான் ஒரு ஜனநாயகம். முரண்பட்ட கருத்துக்கள் கட்சிக்குள்ளே இருந்தால் மாத்திரமே அது ஒரு ஜனநாயக கட்சி நான் நம்புகிறேன். கட்சியில் இருக்க ஒரு அடிப்படை ஒரு தொண்டரோட கருத்தை கூட கேட்டுக்கிறவர் தான் ஒரு கட்சியோட தலைவருங்கிற முறையில் என்னை பொறுத்த வரைக்கும் பல கருத்துகள் வேறுபாடுக்கு மத்தியில் பல கருத்துகள் வந்தாலும் அது ஒரு நியாயமான கருத்து எதுங்கிறது பெரும்பான்மையான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி அங்கத்தவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு கருத்தை நான் எப்போதுமே அதை நான் பின்பற்றேன். அதனால முரண்பாடுகள், அதனால குறைபாடுகள்னு தெரிவித்தாலும் அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். எங்கள் கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்குது.
ஸோ ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல நான் முன்னின்று செயல்படுறேன். இந்த முரண்பாடுகள் கட்சியின் வளர்ச்சிக்கு அல்லது கட்சியின் செயற்பாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனையாக கொண்டு இல்லை, கட்சியின் செயற்பாடுகள் வந்து ஒரு நல்லா முன்னெடுக்கணும்னு தானே முரண்பாடுகள் வரும். ஒரு ஆள் கட்சியில் வந்து 10 வேலை திட்டங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, இன்னொரு ஆள் 15 வேலை திட்டங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. மக்கள் சேவையில் முரண்பாடுகளும் போட்டியிலையும் இருக்கிறது நான் வரவேற்கிறேன். ஆனால் வந்து ஒருத்தரை அழிக்கணும், கட்சியில் ஒருத்தர் வளர்றாரு அவர் வளர விடக்கூடாமல் போகணும் வரதெல்லாம் வந்து நான் என்டர்டெயின் பண்ணுறதே கிடையாது. கட்சியில் வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக வேண்டும். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுங்கிறது இன்னைக்கு நான் அந்த சீட்டில் இருக்கேன், நாளைக்கு இன்னொருத்தர் வந்து அந்த சீட்டில் உட்காரணும், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக்குறதுல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் வந்து ஒரு போட்டி இருக்கணும், தவிர ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த இதை வந்து நான் என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. அதை நான் ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள் வந்து நான் ஸ்ட்ராங்காக முடிவெடுப்பேன். அது என்னென்னா வந்து கட்சி வளரணும், அவங்களுக்கு கொடுத்தா நான் வரமாட்டேன், எனக்கு கொடுத்தா நீ வரமாட்டேன், இந்த மாதிரி முரண்பாடுகள் நான் கட்சியில் என்டர்டெயின் பண்ணுறதில்லை. உங்களை பொறுத்தவரையில் பதுளையில் நீங்கள் சேவைகளை செய்திருக்கீர்கள், ஆனாலும் ஏனைய பகுதிகளை பொறுத்தவரையில் இந்த நான் சொல்லுவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அல்ல, தனிப்பட்ட செந்தில் தொண்டமானை வேறு இடங்களில் உங்களுடைய பிரசன்னம் குறைவாக இருக்கிறது, அவர் இங்கு வருவதில்லைங்கிற ஒரு தலைவராக இருக்கிற போது நீங்கள் நினைக்கிறேன் எதிர்காலத்திலே அந்த சவால் உங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக நீங்கள் சொல்கிறீர்கள் மறைந்த தலைவர்கள் செய்த சேவைகளுக்கு மேலதிகமாக நீங்கள் சேவை செய்ய வேண்டும். தற்போது இருக்கிற நிலைமையில் இந்த நிலைமையில் நுவரெலியாவில் இருக்கின்ற அந்த காரியாலயம் உங்களுக்கு தெரியும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காரியாலயம் இன்று பாழடைந்த நிலையில் இருக்கிறது, அது செயல்படாமல் இருக்கு. ஒரு காலத்தில் அந்த நுவரெலியாவிலே மிகவும் சுறுசுறுப்பான காரியாலயம் இருந்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். இன்று அதுக்கு இல்லை, அது ரெனோவேஷன் நாங்கள் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது எஸ்டிமேட்ஸ் எடுத்திருக்குது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காரியாலயத்தை வந்து ரெனோவேஷன் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அதில் வழக்கு போயிட்டு இருந்துச்சு, கோர்ட்ஸில் வழக்கு போயிட்டு இருந்துச்சு, அந்த வழக்கெல்லாம் தீர்ப்பாகி வந்துச்சு. இப்போ அதை ரெனோவேஷன் பண்ண போகிறோம். விரைவில் நீங்கள் சொல்லுவீங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து பழைய மாதிரியே வேகமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. சேவைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிரசன்ஸ் அந்த இடத்துல போய் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் ரீஜனல் தலைவர்ஸ் வச்சுருக்கோம், ரீஜனல் உப தலைவர்ஸ் வச்சுருக்கோம். இப்போ சம்பள பிரச்சனை, 1000 ரூபா சம்பளம் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து கொழும்புல இருந்தால் பெற்றுக் கொடுத்தோம். அதில் வந்து நுவரெலியா, பதுல்ல நீங்கள் சொல்கிற அனைத்து மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கும் அதை பெற்றுக் கொடுத்துருவோம். வீடமைப்பு திட்டம் வந்து இந்தியாவிலேருந்து பெற்றுக் கொடுத்தது அனைத்து மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் பெற்றுக் கொடுத்தோம். அதை நான் சொல்கிற மாதிரி சென்ட்ரலைஸ்ட், இப்போ இந்த இன்சூரன்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், அதுவும் அனைத்து மாவட்டங்கள். ஒரு தலைவருங்கிற வந்த பிறகு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக தான் நான் வேலை பார்க்க முடியும். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னதெல்லாம் பதிலையில் வந்து நான் அமைச்சராக இருந்தப்ப சென்ட்ரலைஸ்டாக தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். சென்ட்ரலைஸ்டாக தான் நம்மளோட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கும் போது தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு மாவட்டம் தோறும் மக்கள் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் நாங்கள் ஈடுபட்டிருப்போம். அது மட்டும் இல்லை, போராட்டங்கள்லையும் தெரியும், உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாவட்ட தோரங்கள்லையும் போயிட்டு நம்ம போராட்டத்தில் முன்னின்று செயல்பட்டிருப்போம். பட் ஒரு சென்ட்ரலைஸ்டாக சிஸ்டமில் நம்ம வேலை செய்யும் போது அந்த இடத்துல நம்மளோட ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு கிடையாது, இல்லாமே நம்மளோட வேலை திட்டங்களை முடிவெடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்திய அரசாங்கத்திலேருந்து கொண்டாந்த வந்து அரிசி, மருந்து, பால் பவுடர் எல்லாமே நுவரெலியா மாவட்ட மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மாவட்ட மக்களுக்கும் அனுப்பிச்சிருந்தோம். ஸோ நம்மளோட வேலை திட்டங்கள் வந்து இப்போ சென்ட்ரலைஸ்ட் ஆக்கிட்டோம். நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சேவைகள் முன்பிருந்தது போல மீண்டும் எழுச்சி பெற வேண்டும் சொல்லுகிற போது நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிற அந்த காரியாலயம் மீண்டும் அங்க இருக்கிற நினைக்கிறேன் அந்த காரியாலயம் அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை தேடி வருகின்ற காரியாலயமாக முன்பு செயற்பட்டது. வேலையில்லாத தொழில் வாய்ப்பு தேடி வருகின்ற மக்கள் அங்கு சென்று தொழில் வாய்ப்புகளை தேடுகிற காரியாலயம் இருந்தது. இன்று அந்த நிலைமையில் இல்லை. இதற்கு காரணம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தற்போதைய நிலைமை. இதுதான் நாங்கள் சொல்கிறோம், இது முரண்பாடு இருக்கிறதா, உங்களுடைய சேவைகளை செய்து கொண்டு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா. எனவே அந்த முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதை நிவர்த்திக்க வேண்டும். தற்போது இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பழைய மக்களுக்கு மாத்திரமல்ல, தமிழ் மக்களுக்கு, வடகிழக்கில் இருக்கிற தமிழருக்கும் உங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும். இதற்கு நினைக்கிறேன் இந்திய அரசாங்கத்தின் உதவி, அதாவது உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கின் உதவி பெற்றுக் கொடுக்கப்படும் என்று நினைக்கிறேன். கடைசியாக ஒரு விஷயம் கேட்க வேண்டும். இந்த முரண்பாடும் நான் சொல்கிறேன், கோர்ட்டில் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் அந்த காரியாலயம் சொந்தம்னு சொல்லி. ஸோ அந்த கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கும்போது நம்மளால் வந்து உங்களுக்கு தெரியும் எதுவுமே செய்ய முடியாது, ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே செய்ய முடியாது. அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காரியாலயத்தில் பல தடவை நீங்கள் பர்சனலாக வந்திருக்கீங்க, அந்த காலங்களில் வந்து நிறைய பேரை நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க, நீங்கள் அப்போ இளைஞராக இருந்திருக்கும் போது. ஸோ நீங்கள் உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு முரண்பாடுகள்லாம் கோர்ட்ஸில் தீர்ப்பாக எங்களுக்கு சாதகமாக வந்தனால நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த காரியாலயம் கண்டிப்பாக செயல்படும். நிச்சயமாக. அடுத்த கேள்வியாக இறுதியான கேள்வி, உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை என்ன செய்திருக்கிறது, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு, இது ஒரு முறை நீங்கள் திருகோணமலையை நடத்தி காட்டினீர்கள். இப்பொழுது அரசாங்கம் மாறி இருக்கிறது, ஆட்சியில் நீங்கள் இல்லை என்ற இதில் அது மீண்டும் நடக்குமா என்ன மாதிரி? இல்லை, திருகோணமலையில் இருக்க மக்கள் வந்து அவங்க பொங்கலுக்கு இனிமேல் ஜல்லிக்கட்டு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம மலேசியாவில் நடத்துகிறோம். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கம்னு ஒரு அமைப்பில் நான் ஒரு கௌரவ தலைவராக இருக்கிறேன்.
அந்த அமைப்போட தலைவராக திரு ஒண்டிராஜன் இருக்கிறார். அவர் தான் வந்து முதல் போராளி இந்த ஜல்லிக்கட்டு மீட்டெடுக்கிறதுல. அவரோட அதில் வந்து செயலாளர் சூரியூர் ராஜா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த அமைப்பு வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நடத்திட்டு போகணும் ஜல்லிக்கட்டு, தமிழர்கள் வாழ்கிற நாடு. இப்போ இந்த வருஷம் மலேசியாவில் நடத்த போகிறாங்க. அதுக்கு நான் போகிறேன் சிறப்பு விருந்தினராக. அடுத்த வருஷம் வந்து இன்னொரு நாடு, தமிழர்கள் வாழ்கிற நாடு. இப்படி ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்து நடத்தி கொடுக்க சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து தமிழோட கலாச்சாரத்தை வந்து உலகம் எங்கும் நிலைநாட்டுறது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையிலையும் கால்ஃபேஸில் வந்து பெரிய போராட்டம் பண்ணாங்க ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் வந்து பெரிய ஒரு க்ரௌட் வந்துச்சு. அதே மாதிரி மலேசியாலையும் போராட்டம், எங்கெங்கே தமிழர்கள் போராடினாங்களோ அந்தந்த நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு சொல்லி முன்னெடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் உலக ரீதி முழுமையாக ஜல்லிக்கட்டை நடத்துறதுல வந்து அந்த அமைப்பு செயல்பட்டுருக்கு. அவங்களோட பின்னாடி உறுதுணையாக நானும் இருக்கிறேன். ஏன் ஜல்லிக்கட்டை மலையத்தில் நடத்தினால் நிச்சயமாக இந்தியாவுக்கும் இந்திய வம்சாலியாக இருக்கிற அவர்களுக்கும்? இல்லை, மலையத்தில் நடத்தலாம். பட் மலையத்தில் அது மாதிரி போதுமான காளைகள் இல்லை. இப்போ நீங்கள் மலையத்தில் கூடுதலாக இருக்கிற காளைகள் ஜெர்சி காளைகளும் அந்த ஃப்ரீஜன் காளைகள் தான் இருக்குது. ஸோ அந்த காளைகள் அந்த ஜல்லிக்கட்டுக்கு சூட் ஆக மாட்டாங்க. இப்போ கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற காளைகள் வந்து நாட்டு மாடுகள். ஸோ அவங்க அந்த காளைகளுக்கு வந்து ரொம்ப சூட் ஆவாங்க. உங்களுக்கு வந்து அந்த அந்த செட்டப் இருக்கணும்ல செய்கிறதுக்கு. வீரர்கள் நம்ம எங்கே இருந்தனாலும் கொண்டாடலாம். காளைகள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற காளைகள் வந்து அதுக்கு சூட் ஆகணும். அதனால் கிழக்கு மாநிலத்தில் இருந்த காளைகள் வந்து அதுக்கு சூட் ஆகக்கூடிய காளைகள்னால அங்கே செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருந்துச்சு. நிச்சயமாக பல விடயங்களை பற்றி இன்றும் கலைஞர் உங்களுடைய நேபாள விஜயம், அங்கு செய்த சேவைகள், அதே போல் இலங்கை தொடர்பாக எதிர்காலத்தில் இன்னும் சேவைகளை செய்யப்போகிறது என்ற உறுதிப்பாடை வழங்கியிருக்கின்றனர். எனவே நிச்சயமாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய சேவைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது. நன்றி உங்களுடைய நேரத்துக்கு இந்த நேர்காணலில். நன்றி. நன்றி சூரியன் சொந்தங்களே. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு உதவியவர் ராகுல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.